ஸோ கைஸ் காட் பாஸ் மானாவோட சாப்டர் 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ரவுடி கிட்ட செம்மையாக அடி வாங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை மாமா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நம்ம செகண்ட் இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை மாமாவை பார்த்து யாரா அவன் மேலே சட்டை கூட போடாமல் வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருப்பாரு. யாரா அந்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே டக்குனு ஒரு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு விட்டு அவனை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டே சொல்லுவாரா. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு டக்குனு நம்ம ஹீரோட கையை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறான். ஸோ விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரா நீ உனக்கு என்னடா பிரச்சனை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கான். அதாவது என்ன சொல்கிறான்னா கிழட்டு பயல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி உனக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்காமல் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பார்த்துட்டு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் அப்புட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வேர்வை ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "என்ன இது ஒரே அருவருப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா மேலே வந்து பார்த்தீங்கன்னா, கை வைக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ நம்ம ஆளும் பார்த்துட்டு, "என்ன என்னோட இன்னொரு முகத்த பார்க்கணுமா?" அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டெரரா சொல்லிட்டு, ஒரு மாரி வந்து ஃபைட்டிங் போஸெல்லாம் எடுத்துட்டு, "என்னடா சொல்ற? என்ன பண்ண போற?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் இயரும் பயந்துட்டான். டக்குனு என்ன பண்ணுறான்னா, பேண்ட்டுக்குள்ள கைய விட்டு ஃபோன் எடுத்து, "ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். இங்கே கோல்டு டவருக்கு சந்தில் 2, 3 ஹை ஸ்கூல் பசங்க வந்துட்டு சிகரெட் அடிச்சிட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட் பண்ணிட்டும் ஒரு பையனை போட்டு அசால்ட் பண்ணிட்டும் இருக்கானுங்க. சீக்கிரம் வாங்க." அந்த அம்மா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை முடி அங்கிள் இருக்காரு பாத்தியா, அவர் பார்த்தீங்கன்னா போலீஸ் கால் பண்ணுறாரு. ஏதோ பெருசாக சண்டை போடுவார்னு பார்த்தா, டக்குன்னு ஃபோன் எடுத்து போலீஸ் கால் பண்ணிட்டாரா. ஸோ நம்ம ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளை முடி அங்கிள் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாரு, "நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழுவுறான். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, "ஏய் பிக்கி" அப்படிங்கிறாரு. "பிக்கியா?" அப்படின்னோடனே அவன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுவுறதெல்லாம் நிறுத்திடுறான். "இது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஹாஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ஜுஜுட்சு போவா இல்லையா ஜிம்முக்கு, அந்த ஜிம்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒர்க் பண்ணுறாரு. ஹாஜி நிறையா வாட்டி உன்னைய பற்றி சொல்லியிருக்கா. அவன் ஃபோட்டோவெல்லாம் டெய்லியும் காட்டுவா. எப்பயுமே வந்து உன்னைய பற்றி தான் பேசிகிட்டு இருப்பா. உள்ளே நுழைஞ்சதுலேருந்து போகிற வரைக்குமே உன்னைய பற்றி தான் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதை கேட்டும் ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஹாஜின் உண்மையிலுமே ரொம்ப நல்ல பொண்ணு தான். அது மட்டும் இல்லை, அவளோட நிலைமைக்கு இந்த இவன் வந்துட்டு காரணம் இல்லை. அதாவது நம்ம செகண்ட் இயர் ரவுடி வந்துட்டு காரணம் இல்லை. வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு, உங்கள்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இல்லை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. "ஓ உங்கள் ஃபீலிங் தானா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் தலையை குனிஞ்சிடறான். ஆனால் எவிடன்ஸ் இருந்தால் அவங்க வந்து என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனாட்டி தான் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஆள் வெள்ளை முடி அங்கிள் இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனாட்டி பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜிம்மு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த விளம்பர இது இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்குறாரு. ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, வந்து என்னோடய ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணிக்க. நீ இதுக்கப்புறம் வந்துட்டு 100 டைம் அவன் கூட சண்டை போட்டாலும் 100 டைமும் தோத்துக்கிட்டு தான் இருப்ப. அதனால் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு கற்றுக்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜிம் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாரு. நம்ம ஹீரோவும் வாங்கிட்டான் பார்த்தீங்களா, வாங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு, ஒரு மாதிரி மாஸாக கிளம்புறாரு. ஸோ இவரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை முடி அங்கிள்னே கூப்பிடலாம், ஓகேங்களா. எனக்கு இந்த ஜாப்பனீஸ் பேர்லாம் ஞாபகம் வச்ச கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனாட்டி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடி அங்கிள்னே கூப்பிடலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேசிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் வந்துட்டு அந்த ஜிம்மை தான் காட்டுறாங்க. அதாவது அந்த ஜுஜுட்சு ஜிம் இருக்குது இல்லையா, அந்த ஜிம்மை தான் காட்டுறாங்க. தலைவன் வெளியவே நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா, போகலாமா வேணாமா, ஆச்சின் இங்கே இருக்கிறவங்கள பற்றி சொல்லியிருக்கா, கொஞ்சம் நல்லாவும் இருக்காங்க பட் சைக்கோவும் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு, அதாவது ஓப்பனாகவே சொல்கிறான் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு. சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஜிம்மில் 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நின்று கேட்டுட்ருக்காங்க. கேட்டு வந்து பார்த்திங்கன்னா, "ஓ இப்படிலாமா சொல்லியிருக்கா எங்களை பற்றி" அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயந்துடுறான். "யோ என்னய்யா அப்படி திடீர்னு வந்து பயமுறுத்துறீங்க, யாரையா நீங்கள்?" அந்த மாதிரி கேட்கும்போது, "நாங்கள் வந்து இந்த ஜிம்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறோம். இப்போ நீயும் இந்த ஜிம்முக்கு தானே வந்திருக்க, வா உள்ளே போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தரன்னு வலிச்சு இழுத்துட்டு போகிறானுங்க. நம்ம அந்த 2 பேத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இழுக்க முடியல. உண்மையாலுமே ரொம்ப வந்துட்டு வெயிட்டாக தான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளிட்டு வந்துட்டாங்க. தள்ளிட்டு வந்தவுடனே ஆள் வந்துட்டு எடுத்த உடனே ஒரு ஜிம்முக்குள்ளே வந்தவுடனே கொஞ்சம் நல்லா ஒரு 4, 5 பேர் 10 பேர் ஒர்க் அவுட் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். ஆனால் எடுத்தோடனே தலைவன் எதை பார்க்குறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு ஆள் பகலில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் போத்திட்டு தூங்கிட்டு இருக்காப்புல பகல்லையே. யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை முடி மாமா தான். இதை பார்த்தோன்னே தலைவனுக்கு வந்து என்னடா ஜிம்மு இது, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தோணுது.
ஸோ உங்களுக்கும் தோணும் இல்லையா, ஒரு ஜிம்மில் யாருமே இல்லாமல் ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஆளுக்கும் தோணுது. தெரியாமல் இந்த ஜிம்மில் வந்து மாட்டிக்கிட்டோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைவன் மைண்ட் வாய்ஸ் தான் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளமுடி அங்கிள் சொல்கிறாரு, இதுதான் ஹாஜினோட பிக்கி அப்படின்னு வந்து தான் சொல்கிறாரு. ஸோ பிக்கி அப்புடின்னா அந்த பன்னிக்குட்டி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். தலைவன் குண்டா இருக்கான்ல, அதனால ஒரு நிக்நேம் மாதிரி. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவொர்க்கர்ஸ் கேட்டவுடனே ஆச்சரியமாங்க, ஓ! ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறானுங்க, இவன் தான் அந்த பிக்கியா அப்படின்ட்டு. அப்போனா பாருங்கள் தலைவி எந்த அளவுக்கு தலைவன் மேலே லவ் வச்சுட்டு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜிம்மோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வராரு. வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 800 எண் தான், அதாவது 800 இல்ல 80,000 எண் தான் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காரு. 80,000மா சரி ஆள விடுங்க நான் கிளம்புறேன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைவன் சொல்லிவிட்டு நைஸாக ஓடலான்னு பார்க்குறான். சரி 70, 60, அட்லீஸ்ட் 50 அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த ஜிம்மில் ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான் இல்லையா, அவன் டக்குன்னு கை தூக்கி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஐடியாவா என்ன ஐடியா அப்புடின்னு அவன்கிட்ட கேட்கும்போது, நம்மளுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே போடுறான். ஸோ என்னடா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிம் ஓனர் கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜிம்மில் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் என்ன காரணம்னு தெரியல அப்படியே குறைஞ்சிட்டாங்க. ஆனால் இவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஜிம்மில் சேர்த்துக்கிட்டு இவனுக்கு ஜுட்ஜுட்ஸு சொல்லிக் கொடுத்துட்டு இவனை ஒல்லியாக்கிட்டோம் அப்புடின்னா நம்ம இவனை வச்சே பெரிய விளம்பரம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்பையும் காட்டுறான். இந்த உடம்ப பாருங்கள், இந்த உடம்ப வந்துட்டு நம்ம உடம்பு மாதிரி மாற்றிட்டோம் அப்புடின்னா எப்படி இதை விட பெரிய விளம்பரம் நம்ம ஜிம்முக்கே கிடைக்காது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கான். எதுக்குடா சொல்கிறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்கலாம் வந்து ஆஜின் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது ஜிம்மில் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஆஜின் வந்துட்டு நம்ம தலைவனை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெருமையாக தான் சொல்லியிருக்காங்க. அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான், என்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவான், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு இல்லையா. சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் மேலே ஒரு க்ரஷ் ஏற்பட்டு எப்படியாவது ஜிம்மில் இவனை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் மண்டையை கழுவுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சொல்லிவிட்டு ஒரு பிளானை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேப்பரை காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த பேப்பரை பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் வந்து எந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கில்லாடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒத்துக்காரு. இது செம்ம ஐடியா, இதை வச்சு நம்ம எப்படியாவது 3 மாதத்துல நம்ம ஜிம்மை வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. எத்தனை மாதத்துல இது வந்து டார்கெட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் டார்கெட்டே 3 மாதம் தான். 3 மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். டக்குன்னு அவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணணும், 3 மணி நேரத்துக்கு ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஜுஜுட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 5 சிக்கன் தான் சாப்பிட்ணும், அப்புறம் 5 குக்கும்பர் தான் சாப்பிட்ணும், 2 லிட்டர் வாட்டர் தான் நீ குடிக்கணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே தலைவன் பார்த்திங்கன்னா நைஸாக வெளியே எஸ் ஆகலான்னு பார்ப்பான். நம்ம வெள்ளமுடி அங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் கை பிடிச்சி, எங்கேடா சாப்பிட போகிற, இங்கே வா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டெரராக சொல்கிறாரு. இது சொன்னவொடனே பார்த்திங்கன்னா தலைவன் மூஞ்ச பார்க்கணுமே, மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆஹா செத்தேன்டா நான் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தலைவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காசும் வந்து பார்த்திங்கன்னா கேட்கல, ஃப்ரீயாகவே இது வந்து பண்ணுறாங்க. எதுக்காகனா முழுக்க முழுக்க ஹாஜின் மூஞ்சிக்கு மட்டும்தான், அதாவது நம்ம ஹீரோனிக்கு வசரம் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து காட்டுறாங்க. 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்காங்க. எதனாலனா ஜுஜுட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி போட்ட அங்கிள் இருக்கா இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. ஆஹா 3 மாதத்துக்கு முன்னே இருந்தவனாடா நீனு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாரு. ஸோ யாரை பார்க்குறாங்கன்னா நம்ம ஹீரோவை தான் பார்க்குறாங்க. நல்லா குண்டா கொழு கொழுன்னு இருந்தவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரியன் பாய் மாதிரி ஸ்லிம்மாக அப்படியே கட்டு மஸ்தானா ஆகிட்டாங்க, வேறு லெவலில் மாறிட்டான். ஜுட்ஜுட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கான் பாருங்களா, ஸோ அந்த குண்டு பையன் தான் இவன், எப்படி இருக்கான் பாருங்கள். சொன்ன மாதிரியே 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவனை மாற்றி விட்டாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்த சாப்டர் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.